ஃபாதர், நான் செஞ்சது தப்பா இல்லையான்னு அப்போ எனக்கு தெரியல. இப்போ ஒரு பாவத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன். அந்த பாவத்தோட தண்டனை என்னை விடாம துரத்திட்டு இருக்கு. அதுக்கான விலையும் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் சுமந்துட்டு இருக்க பாவத்தை என்னால் இறக்கி வைக்க முடியல. நீங்க தான் ஒரு சொல்யூஷன் சொல்லணும் ஃபாதர், ப்ளீஸ். பாவங்கள் பாவிகள்ன்றது மனிதர்களாகிய நாம முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. கடவுள் இயேசுதான் முடிவு செய்வார். அதற்கான மன்னிப்பும் அவர் கண்டிப்பாக கொடுப்பார். நீ எதை தப்புன்னு நினச்சிட்டு இருக்கியோ அதை தைரியமாக சொல். தேங்க்ஸ் அண்ட் லாட் ஃபாதர். இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு. ஜீசஸ் எனக்கு கொடுத்த கன்ஃபெஷனுக்கு ஜீசஸா உங்கள் கையை நான் தொட்டு கும்பலாமா ஃபாதர்? ஃபாதர், ஃபாதர். அத்தை, அத்தை, இங்க வாங்க. அபி, வேலை இருக்குமா? வாங்க சொல்றேன். சரி வரேன். நீங்க வாங்க. அப்பா, இன்னைக்கு எங்களோட வெட்டிங் டே. தனம் கூட சொல்லிட்டே இருந்தா, மறந்தே போச்சு. ஹாப்பி ஆனிவர்சரி. சேர்ந்து நில்லுங்க அத்தை. இது எத்தனாவது வருஷம்? 5ஆ 6ஆ? உங்களுக்கு எதுதான் ஞாபகம் இருக்கு? 6வது வருஷங்க. எப்பவும் போல சந்தோஷமா இருங்கப்பா. நல்லா இருங்க. சிரிச்சிட்டு தான் சொல்லேன். அவங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? மற்றவங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டாம்? என்ன ஆசீர்வாதம் பண்ணி என்ன ஆக போகுது? டேய், உங்க அம்மாவை பத்தி தான் தெரியும்ல. சரி வா, சாப்பிடலாம். நானும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்க இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில்ல இருந்து காசி வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. அடுத்த வருஷமாவது 3 பேரா வந்து ஆசீர்வாதம் வாங்குற வழியை பாருங்க. அந்த 3வது மனுஷனும் வந்துட்டேன். இப்போ என்னன்றீங்க? எப்பவும் விளையாட்டு தானே உனக்கு. ஏய், பை தி வே, many more happy returns of the day. Thank you. Congrats. தேங்க்ஸ் வெற்றி. அப்புறம் இன்னைக்கு எங்க ட்ரீட் 3 கசா இல்ல பாபிக்கு நேஷனா? இப்போதைக்கு இட்லி, பொங்கல், இடியாப்பம். ஓகே? போர் அண்ணி. அப்ப மேகி நூடுல்ஸ் இருக்கு, சாப்பிடுறியா? ஐயோ, அதுக்கு நம்ம ஒரு இடியாப்பமே மேல. இதையே சாப்பிடலாம். தொட்டுக்க என்ன இருக்கோ கொடுங்க. டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டேன்னு சொல்லியிருந்தியே, கிடைச்சதா? இல்லப்பா, அடுத்த வாரம் தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அபி, அடுப்புல இட்லி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள சென்ட் தாமஸ் சர்ச் ஃபாதர் ஜோசப் இன்று காலை மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுவரை கொலைக்கான எப்படி பிடிச்சாலும் எதையாவது சொல்லி விடத்தானே போறீங்க. ஈடுபட்டுள்ளனர். சும்மா வீட்டில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு டிவி பார்த்துட்டு லா அண்ட் ஆர்டர் பேசுறது நல்லா தான் இருக்கும்ப்பா. எங்களுக்கும் பிடிச்ச ஒன்று போட்டு சொல்லணும் தான் ஆசை. ஆனால் அதுக்கு 1008 கேள்வி கேட்பானுங்க. அப்போ யாரும் கேள்வி கேட்காம அப்பவே சுட்டு தள்ளுற மாதிரி ஒரு கேஸ் எடு. இவனுக்கு நீ சப்போர்ட்டா? அண்ணி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த கேஸை எடுக்கட்டுமா வேணாமா? ஓ, அப்பாவுக்கு லாயர் போஸ்ட், அன்னைக்கு கமிஷனர் போஸ்ட். நல்லா இருக்குடா. இந்த பாரு, முதல்ல உங்க அண்ணிக்கு அம்மாங்கிற போஸ்ட் கிடைக்கட்டும், அது போதும். ஒரு பேரனோ பேத்தியோ பார்த்துடலன்னா முடிய மாட்டேங்குது. அது சொன்னா மட்டும் கோவம் வருது. ஏமா இப்படி ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்களால பேசாம இருக்க முடியாதா? டேய், இருக்கிறது தானே சொன்னேன். நான் மட்டுமா சொல்றேன்? நேத்து பக்கத்து வீட்டு பாக்கியம் வந்து பொண்ணுக்கு வளகாப்புன்னு சொன்னா, வந்துடுறோம்னு சொன்னேன். அதுக்கு நீங்க மட்டும் வந்துட்டு போங்கன்னு சொல்றா. அதுக்கு என்ன சொல்ற?
அவங்க பேசுறதுக்காக நீங்களும் அப்படி தான் பேசுவீங்களா? முதல்ல அண்ணியை பொண்ணா பாருங்க, அதுக்கப்புறம் குறையெல்லாம் தெரியாது. ஏய், இட்லி சாப்பிட்டது போதும், போய் கன்வின்ஸ் பண்ணுறா. மார்னிங் சார். குட் மார்னிங் வெற்றிமாறன், உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், வந்தவொன்னே உங்களை மீட் பண்ண சொன்னாங்க. இன்னைக்கு மார்னிங் இம்பார்ட்டன்ட் விஐபி ஒருத்தர் வந்து பர்சனலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸ்கை டிவியோட சிஇஓ மிஸ்டர் குகன் தானே சார்? தன்னோட ஒய்ஃபை 2 நாளாக காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எனி டைப் ஆஃப் அப்டக்ஷன் ஏதாவது சஸ்பெக்ட் பண்ணுறாரு சார்? அவருக்கு சரியாக சொல்ல தெரியல. பட் ஒன் மோர் திங், இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் மற்ற டிவி சேனல்ஸ்னால இது பெரிய இஷ்யூ ஆகிடும்னு பயப்படுறாரு. இந்த விஷயத்தை கான்ஃபிடென்ஷியலாக டீல் பண்ணுறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்காக மிஸ்டர் குகனை நீங்கள் இன்ட்ரோகேட் பண்ணலாம். அவரோட நம்பர் அதுலேயே இருக்குது. ஓகே சார். எஸ் சார். ஸோ உங்கள் வீட்டில் டிரைவர்ஸ், மெய்ட்ஸ் இவங்களில் யாராவது உங்கள் ஒய்ஃபை எப்போ கடைசியாக பார்த்ததா சொன்னாங்க? வெனஸ்டே ஈவினிங் தான். டிரைவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது காலையில் எத்தனை மணிக்கு வரணும்னு என் ஒய்ஃப்கிட்ட கேட்டிருக்கான். எப்பவும் போல் வந்தால் போதும்னு அவள் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அவளை யாரும் பார்க்கல. அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க? ஹைதராபாத்தில் ஒரு தெலுங்கு சேனல் மீட்டிங்காக போயிருந்தேன். லாஸ்ட்டாக உங்கள் ஒய்ஃப்க்கு எப்போ ஃபோன் பண்ணீங்க? அடுத்த நாள் மார்னிங் தான். ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. மோஸ்ட்லி அவளுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அதனால் கேஷுவலாக விட்டேன். எப்போ உங்களுக்கு டவுட் வந்துச்சு? அன்னைக்கு நைட் வரைக்கும் எனக்கு வரல. ரொம்ப இஷ்யூ க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் நான் பர்சனலாக கமிஷனர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். தேங்க்யூ சார். ஸோ கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் இருக்கும்? 4 years. கிட்ஸ்? இது வரைக்கும் வேண்டான்னு தள்ளி போட்டிருந்தோம். நவ் வி ஆர் இன் பிளான். உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன ஹாபீஸ், பர்சனல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருக்கா? அவள் ஒரு பெரிய கிரிக்கெட் ஃபேனட்டிக். இந்தியா ஜெயிக்கணும்னா அவள் சர்ச்சுக்கு போய் ஸ்பெஷல் ப்ரேயர் கூட செய்வா. அவ்வளோ பைத்தியம். ஏன் உங்கள் ஒய்ஃப்க்கு அவ்வளோ கடவுள் நம்பிக்கையா? யா, சண்டே மிஸ் பண்ணாமல் சர்ச்சுக்கு போயிடுவா. சில சமயம் லைஃப்பில் உள்ள முக்கியமான டிசிஷன்ஸை கூட சர்ச் ஃபாதரை கேட்டு தான் எடுப்பா. எந்த சர்ச்? வில்லிவாக்கம் சென்ட் தாமஸ் சர்ச். அந்த சர்ச் ஃபாதர் ஜோசப் இறந்தது உங்களுக்கு தெரியுமா? யா, எங்களோட நியூஸ் டிவிஷன் மூலமாக ஐ ஜஸ்ட் காட் டு நோ இட். யா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். வில் கெட் பேக் டு யூ ஷார்ட்லி. தேங்க்யூ. அவ்வளவு ஸ்ட்ராங்காக உங்களால் எப்படி சொல்ல முடியுது வெற்றி? ஜெசிகாவை போன புதன்கிழமை தான் கடைசியாக வீட்டில் இருக்கவங்க பார்த்துருக்காங்க. சென்ட் தாமஸ் சர்ச் ஃபாதர் ஜோசஃபோட மர்டர் வியாழக்கிழமை நடந்திருக்கு. இதில் ஃபாதர் ஜோசப் இறந்தது பாவ மன்னிப்பு கூண்டுக்குள்ளன்றதுனால அன்னைக்கு காலையில் யாருக்கோ பாவ மன்னிப்பு கொடுத்துருக்காரு. அது ஏன் ஜெசிகாவை இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட அசம்ஷன். குட் மார்னிங் சார். வாங்க ஸ்ரீபன், உட்காருங்க. வெற்றி, எஸ் சார். ஃபாதரோட டெத் கேஸை இவர் தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ சார். ஹலோ. வெற்றி ஹேண்டில் பண்ணுற கேஸில் காணாம போன ஒரு பொண்ணு ஃபாதர் இறந்த டைமில் பாவ மன்னிப்புக்கு வந்தது மட்டும் இல்லை, இந்த கொலைக்கு அவளுக்கு சம்மந்தம் இருக்கலான்னு இவர் சொல்கிறார். வந்திருக்கலாம் சார். அப்படி சந்தேகப்பட்டா ஃபாதர் இறந்த சமயத்தை வெளியில் போன வாட்ச்மேன்லேருந்து பெல் அடிக்கிற வரைக்கும் சந்தேகம் பண்ணோம். இட்ஸ் சிம்பிள். ஃபாதர் சர்ச்சுக்கு பண்ண சர்வீஸ் கிளியராக இருந்தாலும் அவருடைய பர்சனல் லைஃப் என்கொயர் பண்ணும்போது ஒரு வாட்டி பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு இன்னொரு சர்ஜரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆப்ரேஷன் செலவு, வீட்டை சுற்றி கடன், இந்த எல்லா தொலையும் சேர்ந்து தான் அவர் இந்த முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. சூசைட்கான எல்லா சிம்டம்ஸும் இருக்குது. இந்த கேஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? எனக்கு முதல்ல ஃபாதரோட மரணம் சூசைடுன்றது ஒரு டவுட்டான விஷயம் சார். எதை வச்சு சொல்கிறீங்க? அவரோட பர்சனல் லைஃப்பில் எப்படிப்பட்ட வழி இருந்திருந்தாலும் அவர் உண்மையான கிறிஸ்துவனாக இருந்திருக்காரு. அப்படி கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கிறவங்க தன்னோட ரத்தம் புனிதமான சர்ச்சில் சிந்தணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி சூசைட் பண்ணணும்னு நினச்சிருந்தா அவர் வீட்லேயே பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணல? ஃபாதரோட அதிகமாக பைபிள் படிச்சிருப்பீங்க போல. இதுக்கு பைபிள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்துவ மதத்தை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஜெசிகா கேஸையும் ஃபாதர் கேஸையும் ஒரே ஆங்கிளில் பார்த்தா தான் இது ஒரு முடிவு கொண்டு வர முடியும் சார். அப்புறம் என்ன சார், தீர்க்க தரிசி மாதிரி இவரே எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த கேஸையும் இவரே எடுத்துக்கிட்டோம். எஸ் ஸ்டீபன், நான் அதுதான் முடிவு பண்ணியிருக்கேன். வெற்றியை அதை ஹேண்டில் பண்ணிட்டோம். சார். என்ன சார்? கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸையும் இவர்கிட்ட ஒப்படைங்க. எஸ் சார். வெற்றி சார்,
ஃபாலோவுக்காக ஃபாதர் கேஸை அசிஸ்ட் பண்ண ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் திருப்பதின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பார். ஆனால் என்ன கொஞ்சம் தேவையில்லாமல் பேசுவார், பார்த்துங்க. ஐ ஹேண்டில் இட் சார். தேங்க்யூ. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் வேண்டாம் இயேசு கேளுங்கள். ஃபாதரோட ஹைட்டும் வெயிட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுனால அவர் எந்த பொசிஷனில் உட்காந்துருப்பாரு, எப்படி விருந்திருப்பாருன்னு உங்களை வச்சு ஒரு சின்ன அசம்ஷன். வெளியில் வாங்க. அதுக்கு இப்படியா சார் உட்கார வைப்பீங்க? ஏதோ புதுசாக மருந்து கண்டுபிடிச்ச எலியை வச்சு டெஸ்ட் பண்ண மாதிரி நல்லா தெரியுது சார். ஃபாதர் எப்படி உட்காந்துருப்பாரு, எப்படி விழுந்திருப்பாரு, எப்போ சேர்த்திருப்பாரு, இப்போ எங்கே இருப்பாருன்னு. என்ன ஒரே ஒரு விஷயம், ஃபாதர் உசுரோடு இல்லை, நான் உசுரோடு இருக்கேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் மிஸ். கமிஷன் சொன்னது கரெக்டாக தான் இருக்கு. கமிஷன் என்ன சார் சொன்னார் என்னை பற்றி? சொன்னார். பிசி பானுமதி விஷயம் தெரிஞ்சிருக்கும். அங்கே நான் தனியாக தலை போனேன். ப்ரொமோஷன் மேட்டர் ஏதாவது சொல்லியிருப்பாரா? அதுக்கு சான்ஸ் இல்லையே. இவர் தான் சார் இந்த சர்ச்சில் மணி அடிக்கிறவர். பேர் அந்தோணி. வணக்கம் சார். 8 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணுறாரு. ஃபாதரோட ரெக்கமெண்டேஷன்லாம் இங்கே வேலைக்கு சேர்த்துருக்காரு. ஃபாதர் வழக்கமாக எத்தனை மணிக்கு சர்ச் வருவார்? வழக்கமாக 7 மணிக்கு வந்துடுவார் சார். சண்டேனா 5 மணிக்கு வந்துடுவார். ஏதாவது சிறப்பு திருப்பலி பூஜைனாலும் 5 மணிக்கு வந்துடுவார். ஃபாதர் 6 மணிக்கு அன்றைக்கி சர்ச்சில் இறந்துருக்காரு. அன்றைக்கி ஸ்பெஷலாக திருப்பலி பூஜை எதுவும் நடந்துச்சா? அப்படி எதுவும் இல்லையே. அப்புறம் ஏன் ஃபாதர் நேரத்தோடு வந்தார்? ஃபாதருக்கு தெரிஞ்சவங்க யாராவது விஐபிங்க பாவ மன்னிப்புக்காக வரும்போது ஒரு நாள் முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க. அன்றைக்கி அப்படி யாராவது வந்தாங்களா? அன்னைக்கு என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன் சார். ஆனால் போகும்பொழுது கேட்டு சாத்த வேணாம், திறந்தே இருக்கட்டும்னு சொன்னார். கேட்டு திறந்து வச்ச விஷயத்த இதுக்கு முன்னாடி வந்த போலீஸ்காரங்கள்ட்டையோ இல்லை இவர்கிட்டையோ ஏதாவது சொன்னீங்களா? இல்லை சார், இவங்க கேட்கல. ஏயா கேட்டதை சொல்லுவியா, கேட்கலன்னு சொல்ல மாட்டியா? ஐ எம் எக்ஸ்ட். ஃபாதர் இறந்ததுக்கப்புறம் முதலாக பாடியை பார்த்தது யாருன்னு சொன்னீங்க? தெண்டல்னு ஒரு பொண்ணு சார். அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க? The wheels of the bus go round and round, round and round, round and round. The wheels of the bus go round and round, all the way to Chennai City. தென்றல், உன்னை பார்க்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. காரிடாரில் வெயிட் பண்ணுறாங்க. சரி, வரேன்னு சொல்லுங்க. காலையில் கூட குட்டியில் அழகாக தான் இருக்கும், தூக்கி கொஞ்சம் மாதிரி. 5-6 வருஷம் சென்று பாருங்க. அப்போ ஆத்தாளுக்குள்ளே சண்டையை முட்டி ஆளுக்கு ஒரு பக்கம் துரத்தி விட்ருக்கேன். கொஞ்சம் அதிகமாக போயிட்டேன். இதை வரா பாருங்க, இதுதான் தென்றல். பேரில் தான், ஆனால் வாயை திறந்த சுனாமி சார். எதுக்கு என்ன வர சொன்னீங்க? நீங்கள் தானே தென்றல்? ஆமாம், நான் தான். என்ன வேணும்? ஐ எம் அசிஸ்டன்ட் கமிஷனர் வெற்றிமாறன். உங்கள் ஐடி கார்டு கொடுங்க. இப்போ தானே எலெக்ஷன் முடிஞ்சது, அதுக்குள்ளே உள்ளாட்சி தருதல சார். ஓட்டர் ஐடி கேட்குறாங்க, எடுத்து கொடுங்க சார். ஐ மீன் உங்கள் ஓட்டர் ஐடி இல்லை, நீங்கள் போலீஸுங்கிறதுக்கான ஐடி கார்டு கொடுங்க. ஏன் ஐடி கார்டு இருந்தால் தான் பேசுவீங்களா? ஏன் கேட்கக்கூடாதா? இன்னும் பஸ் பாச தொலைச்சி ஸ்கூல் போய் மாதிரி தர்றாரு. சரி, என்ன விஷயம் சொல்லுங்கள். ஃபாதர் கேஸில் அவரோட பாடியை நீங்கள் தான் முதல்ல பார்த்துருக்கீங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் எத்தனை தடவை தான் சொல்கிறதுன்னு தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி தானே வந்தீங்க. நானா? உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தா இவரும் தான் வந்திருந்தாரு. 2 மணி நேரம் எங்கள் வீட்டில் வச்சு இன்ட்ராகேஷன் பண்ணாங்க.
பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதா போச்சு. இப்போ ஒர்க் பண்ற பிளேஸ்க்கே வந்து இப்படி டார்ச்சர் பண்ணா நான் என்னதான் பண்றது? எல்லாரும் சொன்னாங்க போலீஸ் கிட்ட வச்சுக்காதன்னு. நான் தான் கேட்கல. அப்படியே அந்த டெட் பாடியை பார்த்துட்டு போயிருக்கணும். அப்படியே போயிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு போலீஸ் நாய் தான் வந்திருக்கும். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல, நீங்கள் சொன்னதுக்கு பதில் சொன்னேன். இங்க பாருங்க, உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை தடவை வந்தாலும் என்ன கேட்க போறீங்க? எதுக்கு சர்ச் போனீங்க? எதுக்கு காலையில போனீங்க? ஃபாதர் டெட் பாடி எப்போ பார்த்தீங்க? நீங்க பார்க்கும்போது அவர் உயிரோட இருந்தாரா? அவ்வளோதானே. தயவு செஞ்சு கிளம்புங்க ப்ளீஸ். நான் இப்போ இங்கே விசாரிக்க வந்தது நீங்கள் ஃபாதர் பாடியை பார்த்ததுக்கு இல்லை. பின்ன அதுவே ஒரு மர்டராக இருந்திருந்தா அதையே நீங்கள் நேரில் பார்த்துருக்க கூடாதுன்றதுக்காக தான். அடுத்த தடவை வரும்போதாவது முழுசாக உண்மையை சொல்ல ட்ரை பண்ணுங்க. அடுத்த தடவை வேற வருவாரா? இன்வெஸ்டிகேஷனுக்கு இன்டர்வலா? சார், அதான் தென்றல் வீடு. போய் பார்த்துட்டு வாங்க. அந்த கிழவனை மறுபடியும் பார்க்கணுமா? என்ன இன்னும் காணும்? இந்த வந்துட்டான். தென்றல் இருக்காங்களா? அவள் நேரமாக வேலைக்கு போயிட்டாளே. ஆமாம், அதான் ஏற்கனவே வந்து விசாரிச்சு போயிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு? இல்லை, ஏசி புதுசு ரீஎன்கொயரி பண்ணணுமா? வந்தால் தகவல் சொல்லிவிடுங்க. சரியா? சரிங்க சார். பெருசு பேசுனது ஏசி காதில் விழுந்திருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு முறை சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு வேலை. சார், காலையில் சீக்கிரமே வேலைக்கு போயிட்டாங்களா? இப்போ என்ன சார், மறுபடியும் ஸ்கூலுக்கா? தேவையில்லை, அவளே ஸ்டேஷனுக்கு வருவா. மிஸ்ஸிங் கேஸ்ன்னு சாதாரணமாக எடுத்துக்காதீங்க சார். நாளைக்கு எனக்கு ப்ராக்ரஸ். சார், கேஸ் விஷயமா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க சார். உட்காருங்க. ஒர்க்கிங் பிளேஸ்க்கு அன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு வருது, ஓகேயா? ஓகேன்னா சொல்லுங்கள். எப்போ என்ன கிளாரிஃபிகேஷன்னாலும் கூப்பிடுறோம். இப்போ என்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்க. இந்த செயின் உங்களோடதா? ஹலோ, நான் கிறிஸ்டியன் கிடையாது. அலெக்ஸ். சார். எஸ் சார். எப்போ மலைக்கு போகிறீங்க? அடுத்த வாரம் சார். நானே உங்ககிட்ட லீவு கேட்கலான்னு இருந்தேன். சரி, ஓகே, கூப்பிட்றேன். தேங்க்யூ சார். நான் கூட தான் வாரம் சர்ச்சுக்கு போகிறேன். அதுக்காக நான் கிறிஸ்டியனா? இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஜீசஸ், காந்தி, ஷேக்வாரா இதெல்லாம் இப்போ ஃபேஷன் சிம்பிள் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, முதல்ல அந்த செயின் என்னோடது இல்லை. அப்புறம் சர்ச்சுக்கு ட்ரஸ்ட் மூலியமாக நிறைய ஃபண்ட்ஸ் வரதுனால மாதம் நான் தான் போய் அதை கலெக்ட் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு முதல் நாள் ஃபாதருக்கு ஈவினிங்கே கால் பண்ணிட்டு அடுத்த நாள் மார்னிங் 7:45 அங்கே உள்ளே போய் ப்ரேயர் ஹாலில் பார்த்தா ஃபாதர் அங்கே இல்லை. சரி, கன்ஃபெஷன் ஹாலில் போய் பார்க்கலான்னா அங்கே தான் ஃபாதர் இறந்து கிடந்தாரு. அதுக்கப்புறம் எப்படி வெளியில் வந்தேனே எனக்கு தெரியல. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பினது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ஸ்கூட்டியில் 7:45 போனேன்னு சொன்னீங்க. சர்ச் என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போது மெயின் கேட் பாதியாக திறந்துருந்துச்சா, முழுசாக திறந்துருந்துச்சா? ஃபுல் ஓப்பனாக இருந்தது. ஸ்கூட்டியை சர்ச்சுக்கு லெஃப்ட்டில் பார்க் பண்ணிங்களா, ரைட்டில் பார்க் பண்ணிங்களா? ரைட்டில் தான் பார்க் பண்ணேன். சைட் ஸ்டாண்ட் போட்டிங்களா, சென்டர் ஸ்டாண்ட் போட்டிங்களா? எதுக்கு? ஜஸ்ட் ஆன்சர் மீ. சைட் ஸ்டாண்ட் தான் போட்டிருந்தேன். லாக் பண்ணிங்களா? பண்ணேன். அப்போது உங்கள் முகத்தை கண்டிப்பாக கண்ணாடியில் ஒரு தடவையாவது பார்த்துருப்பீங்க. பார்க்குற மாதிரி இல்லையே. அந்த செகண்டில் சுற்றி யாராவது ஏதாவது அசைகிற மாதிரி தெரிஞ்சிச்சா? இல்லை. எனி கார், பைக், இஃப் யூ ரிமெம்பர்? இல்லை. கண்டிப்பாக ஏதாவது பார்த்துருப்பீங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். பிகாஸ் ஃபாதர் இருந்த டைமும் நீங்கள் சர்ச்சில் இருந்த டைமும் மோர் ஆர் லெஸ் தி சேம். ஆமாம், ஒரு கார் இருந்த மாதிரி இருந்தது. இதை நம்மகிட்ட சொல்லையே. நம்ம கேட்ட லட்சணம் அப்படி. இந்த காரன் பாருங்கள். ஆமாம், இந்த மாதிரி தான் இருந்தது. காருக்குள்ளே யாராவது இருந்தாங்களா? இல்லை. நிஜமா? அதான் யாரும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஓகே, கூல். அப்புறம்? அதுக்கப்புறம் சர்ச்சுக்குள்ளே போனேன். மொத்தம் 3 வாசல் இருக்குது. மெயின் வாசல் வழியாக போனீங்களா, இல்லை சைடு வாசல் வழியாக போனீங்களா? மெயின் வாசல் க்ளோஸ்டாக இருந்தது, அதனால பக்கத்து வாசல் வழியாக போனேன். சரி, அப்போ திரும்பி வரும்போது எந்த வழியாக வந்தீங்க? அதான் வர வேகத்தில் எதுவும் ஞாபகம் இல்லை. எந்த வழியாக வெளில வந்தேன்னு தெரியலன்னு சொல்கிறேன்ல. அப்போ ஏதாவது மிஸ் பண்ணீங்களா? இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். இல்லை.
என்னது இன்வெஸ்டிகேஷன் டைம்ல கிஃப்ட் கொடுக்குறாரு? இஸ் திஸ் yours? ஸ்கூட்டியை வெளியில் எடுக்கிறப்போ கீச்சை நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்போ கீ எடுக்கிற கேப்பில் ஒரு பயத்தோடு தான் வண்டியை ஆன் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த கார் இருந்துச்சா? அப்போ அந்த கார் அங்கே இல்லை. தட்ஸ் இட். ஜெசிகா சர்ச்சுக்கு வந்திருக்காங்க, ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு, வெளியே போகும்போது தனியாக போயிருக்க முடியாது. முடிஞ்சுதா? இப்போ நான் போகலாமா? எனிவே தேங்க்ஸ் லாட் மிஸ் தென்றல். நோ மென்ஷன். நீங்கள் நல்லா தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க. தேங்க்யூ. நீங்களும் நல்லா தான் சமாளிக்கிறீங்க. என்னை மறுபடியும் கூப்பிட மாட்டீங்களே? சொல்ல முடியாது. நீங்களும் உண்மையை முழுசாக சொல்ல, அதனால் கூப்பிடலாம். எதுக்கு? கொலையை பார்த்ததுக்கா? இல்லை, அந்த கொலையவே நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் கூப்பிட்டா மறுபடியும் நான் வரணுன்ற அவசியம் இல்லை. டூ மச். திஸ் இஸ் த லாஸ்ட். திருப்பதி சார், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சார் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். நான் கேஸை சொன்னேன். அதான் சார் நானும் சொன்னேன். இந்த பொண்ணு கேஸ் இல்லை சார், ரொம்ப நல்ல பொண்ணு சார். நீங்கள் ஒன்று செய்யுங்க. சொல்லுங்கள் சார். ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கங்க. ஏசி ஹீட் ஆயிடுச்சு. வெடிக்கிறதுக்கு முன்னால் சார் இந்த கேஸை வீட்டில் வச்சு பார்த்துக்குறோம் சார். ஐ ஆம் எக்ஸிட். Yes, she has conceived. Thank you, doctor. Thank you so much. 2 months, 10 days. என்ன சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். கடவுள் இவ்வளோ நாள் கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தார், அவ்வளோதான். டாக்டர், இனிமே வைஃபை எப்படி கேர் எடுத்துக்கணும்? நம்ம அம்மாக்கள் சொல்லாததா? நான் என்னத்த புதுசா சொல்ல போறேன். பட் ஆஸ் a டாக்டர் நான் இப்போ எதுவும் சொல்லலை. ஏன்னா சொன்னாலும் ஏறாது. ஸோ முதல்ல இந்த சந்தோஷத்தை வீட்டில் போய் செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே? எங்களை விட வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஷோர் டாக்டர். டேய் வெற்றி, வாடா. உங்க அண்ணன் இப்பதான் ஃபோன் பண்ணான். உங்க அண்ணி கன்சீவ் ஆயிருக்கானா. நான் பாட்டி ஆக போறேன். இந்த ஸ்வீட் எடுத்துக்க. நீ சித்தப்பாக போறடா. ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கையும் ஓடல, காலும் ஓடல. வாடா உள்ள வா. முதல்ல நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு அங்கதான் வர போறேன். வெற்றி வெற்றி போலீஸ் ஆஃபீஸர்கிட்டே சஸ்பென்ஸா? வீட்டில் எல்லாரும் எவ்வளோ தடபடலாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இவ்வளோ வருஷம் கழிச்சு உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிட ஒரு குழந்தை. நான் சித்தப்பா. இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லை அண்ணி. நீங்களும் அண்ணனும் சந்தோஷமா இருக்கீங்களா? அதுவே எனக்கு போதும் அண்ணி. ஏய் குடு. என்னடா அன்னிக்கிட்ட பெருசா டயலாக்ல விட்டுட்டு இருக்க? டேய், இத்தனை வருஷம் அண்ணிட்ட நீ விடாத டயலாகா? அட பாவி, உங்ககிட்ட பேசுறதே தப்புடா. சரி சரி, ஒழுங்கா ட்ரீட் எங்கன்னு பிளான் பண்ணி வைடா. அண்ட் ஒன்ஸ் அகேன் மை ஹார்ட்டி விஷஸ் டு both of you all. தேங்க்ஸ் டா. பை. பை. வீட்டை மாத்திட்டா தெரியாதா? என்னதான் வேணும் உங்களுக்கு? கேஸ் விஷயமா உங்களை பார்க்கணும். பார்க்கலாம் முடியாது. உங்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். என்ன பில்டப்பா? அன்னைக்கு மாதிரி என் வீட்டு முன்னாடி வந்தேன்னா முதல்ல நான் அங்கே இருக்கவே மாட்டேன். இதில் பார்த்துட்டு வேற இருக்கீங்களா? அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று பார்த்தா தெரிய மாட்டேங்குதான். ஆனால் அசோக் நகர் மெஜஸ்டிக் ஃப்ளாட் நம்பர் 15 செகண்ட் ஃப்ளோர் பால்கனிலேருந்து பார்த்தா கண்டிப்பாக தெரிவிங்க. ஹாய். இனிமேல் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா வெளியில் இருக்கீங்களான்னு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? கேஸ் விஷயமா தான். கொலை பண்ணதுக்காகவா? இல்லை, கொலை பண்ண ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததுக்கு. போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு இப்படி ஃப்ளர்ட் பண்ணுறீங்களே, உங்களுக்கே இது நல்லா இருக்கா? ஃப்ளர்ட்டா? டெய்லி எந்திரிச்ச உடனே சூடாக ஒரு கப் காஃபி குடிச்ச ஒரு எனர்ஜி, ஒர்க் அவுட் பண்ணால் ரிலாக்ஸ் ஆகும்ல, அதே மாதிரி தான் உங்க கூட பேசும்போது எனக்கு கிடைக்குது. கடைசி வரைக்கும் இந்த கேஸை நீங்கள் முடிக்கக்கூடாது. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கக்கூடாது. நான் சாபம் விடுறேன்.
சின்ன க்ளூ கிடைக்க வேணாம், ஒரு பெரிய க்ளூவே கிடைக்கட்டும். சார் சார் இறந்து போனது ஸ்கை டிவி ஜெசிகா மேடம்னு சொல்றாங்க. உண்மையா சார்? சார் சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ். குட் ஈவினிங் சார். பாடி ஜெசிகா தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இப்போதைக்கு ஃபாரன்சிக்கில் எக்ஸ்டர்னல் மார்க்கை வச்சு தான் அவங்க ஜெசிகான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் இங்கே தானே போயிட்டுருக்கு? எஸ் சார். பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆகிறதுனால கிரைம் ஆஃபீஸர்லேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி கமிஷன் ஆர்டர் சார். திருப்பதி சார் வண்டியில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் கலெக்ட் பண்ணுவேன். ஓகே சார். அவங்க ஹஸ்பண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இப்போ தான் சார் இன்ஃபார்ம் பண்ணேன். பட் அதுக்குள்ளே மற்ற சேனல்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க சார். போஸ்ட்மார்ட்டம் எங்கே நடந்துட்டு இருக்கு? சார் கண்டிப்பாக அவங்க வெட்டி போட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். ஏற்கனவே அது அழுகி போய் கிடந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார். கழுகுல இல்லை இந்த பகுதி நாய்களும் இப்படி கடிச்சு குதறி இருக்கு சார். இன்னும் ஒரு 10 minutes இன்டர்ன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிடும் சார். ஓகே அல்பியரா ஜெசிகா கிடைச்சா ஃபாதர் விஷயத்தில் ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினச்சோம். இப்போ அவளும் இல்லை. பாவ மன்னிப்பு கொடுத்த ஃபாதரும் இப்போ உயிரோடு இல்லை, பாவ மன்னிப்பு கேட்ட ஜெசிகாவும் இப்போ உயிரோடு இல்லைன்னா அப்போ அந்த பாவம் என்ன? ஃபாதருக்கும் ஜீசஸுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஃபிசிக்கல் wound காஸ் ஆஃப் டெத் பார்த்தீங்கன்னா இடது கை மணிக்கட்டில் அறுப்பு ஏற்பட்டிருக்கு சார். பிளட் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆனதுனால தான் உயிர் போயிருக்கு சார். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் சார், ஷி வாஸ் பிரெக்னென்ட். அவங்க வயிற்றில் 2 மாசம் கரு இருக்கு. மணி என்னாச்சு பார்த்தீங்கல்ல சார் மினிஸ்டர் லைனில் இருக்காரு. தலைவரே லேட்டெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரே. அவசரப்படாம நிதானமா வாங்க. நீங்களும் அக்கா வந்து வளையல் போட்டதான ஃபங்க்ஷனுக்கே சிறப்பு. சரிங்க தலைவர் எப்போ வராரு? ரொம்ப லேட் ஆகுதுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவோம். ஆக வேண்டிய வேலையை போய் பாருமா. சீக்கிரங்க. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எதுக்கடி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? என்னால முடியலம்மா. என்னடி முடியல? தப்பு இல்லையாம்மா? நீ தெரிஞ்சு வேணும் நான் செஞ்ச. சும்மா கண்ணை கசக்கிட்டு இருக்காம முகத்தை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கோ. நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டா. அப்படியே ரிப்ளேஸ் பண்ணிட்டு வந்துரு. சீக்கிரம் வந்துரு. மினிஸ்டர் வர நேரம். சரியா?
இப்போ ரொம்ப சந்தோஷம் தானே? எல்லாம் உங்க ஆசீர்வாதம். பேரன் இல்லை பேரன் இல்லைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். இப்போ அடுத்த அரசியல் வாரிசு உருவாயிடுச்சு. அப்புறம் உனக்கு என்ன கவலை? ஏ தோர, சொல்லுங்க தலைவரே. ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சா இல்லை இனிமேல் தான் ஆரம்பிக்க போதா? இனிமே தான் ஆரம்பிக்க போகுது தலைவரே. பின்ன பொண்ணையே காணோம். பா டேய் எங்கடா வித்யா காணோம்? பாத்ரூம் போறேன்னு சொன்னா பார்த்துட்டு வரேன்ப்பா. நான் வந்துடுறேன் தலைவர். வித்யா 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 வந்துட்டானே, வண்டியில் உட்காந்துட்டா. வண்டி எடுக்க ட்ரை பண்ணுறா. எங்க பார்த்து ஓடுற கண்ணு தெரியல உனக்கு? ஹலோ, பிளாக் கலர் ஸ்கார்பியோ TN09F8479. வண்டி பற்றின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக எனக்கு இப்போ வேணும். குயிக். தேங்க்ஸ். எதுக்கு? வண்டியை தூக்குனதுக்கா இல்லை உன் செயினை காப்பாற்றினதுக்கா? செயின் பிடுங்க வந்த மாதிரியா இருந்தது, கொலை பண்ண வந்த மாதிரில இருந்தது. இருக்கலாம். அன்னைக்கு ஃபாதரை சர்ச்சில் மர்டர் பண்ணவங்க உண்மையிலேயே உன்னை பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு ஒன்றை தான் கொலை பண்ண வந்திருப்பாங்க. Will you please stop this? ஆமாம், நான் பார்த்தேனே வச்சுக்கோங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ண போறீங்க? எப்போ என்ன என்கொயரின்னு ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணீங்களோ அப்பத்துலேருந்தே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்ன ஃபாலோ பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ். முழுசாக நீ எப்போ உண்மையை சொல்ல போறியோ அது வரைக்கும் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். தட்ஸ் மை டியூட்டி. நீங்கள் உங்கள் டியூட்டியை மட்டும்தான் பார்க்குறீங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எங்கள் அப்பா அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு நான் உயிரோட இருக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் டேக் மை லைஃப் இன்டு எனி ரிஸ்க்.
ஹலோ சார் கண்ட்ரோல் ரூம் ஜெகன் சார் நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸை செக் பண்ணதில்ல அந்த மாதிரி நம்பரில் இது வரைக்கும் எந்த வண்டியும் ரெஜிஸ்டர் ஆகல சார் ஓகே தேங்க்யூ